டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். என்னடா நடுவுல இவள கொஞ்ச நாளா காணோம் அப்படின்னு தானே எதிர்பார்க்கறீங்க. அதுவும் வந்துட்டேனே உங்களுக்காக அடுத்தடுத்த படங்கள் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலா தெளிவா கொடுக்கறதுக்காக. சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா 11. 11 சொன்ன உடனே நிறைய பேருக்கு என்னடா 11 எதை பேஸ் பண்ணி அப்படின்லாம் கேட்பீங்க. எஸ், இந்த படத்துல 11 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள பேஸ் பண்ணி தாங்க இந்த படமே. ரொம்ப சூப்பரா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஒரு சூப்பரான மூவி பார்த்தனே சொல்லலாம். கண்டிப்பா இந்த படத்தெல்லாம் வந்து நீங்களா தியேட்டர்ல பார்த்தாதான் உங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில்லே வந்து கிடைக்கும். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி ஃபர்ஸ்ட் டைரக்டர் யாருன்னு பாத்துடலாம். லோகேஷ் அஜிலிஸ் அவர் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இப்போ வர டெபியூட் டைரக்டர்ஸ்ல வேற லெவல்ல கிரியேட்டிவ் மைண்டா சூப்பரா யோசிச்சு ரொம்ப அழகா படத்தை வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூல்ல வந்து 11 மெம்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. இந்த ஸ்கூலுக்கு வந்து பிரின்சிபல் நம்ம அபிராமி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது அந்த ஸ்கூலே வந்து பாத்தீங்கன்னா ட்வின்ஸ் தான். அந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ட்வின்ஸ். குறிப்பா ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்ல வந்து எல்லாருமே ட்வின்ஸா இருப்பாங்க, 11 மெம்பர்ஸ். சோ அதுல வந்து ஒரு குழந்தைங்க வந்து ஜாயின் பண்றாங்க. அம்மா அப்பா இல்லாம ஆதரவற்ற குழந்தைகள், அவங்களும் ட்வின்ஸ் தான். அதை ஜாயின் பண்றாங்க. அதுல முக்கியமா அதுல ஒன் ஆஃப் த அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ல வந்து வேற லெவல், இன்டர்நேஷனல் லெவல், ஃபாரின்ல எல்லாம் போய் சூப்பரா வந்து இவங்களே கைட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வின் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பையன், அவனுக்கு அதாவது ட்வின் பிரதர், அவன் வந்து பாத்தீங்கன்னா மென்டலி சேலஞ்சட் மாதிரி தான் இருப்பான். பட் நார்மலா நம்மள மாதிரி பேசுவான். பட் அவனுக்கும் வந்து சில விஷயங்கள் புரியாது. மென்டலி டிஃப்ரெண்டா இருப்பான். சோ அந்த கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவனை அடிக்கடிக்கு ராகிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ராகிங் எந்த இடத்துல போகுதுன்னா, ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இவன் வந்து செஸ் சாம்பியன்றதுனால ஃபாரினுக்கு அனுப்பியிருப்பாங்க அபிராமி மேம் அவங்க ஹஸ்பண்ட் கூட. அந்த டைம்ல வந்து அந்த இன்னொரு பையனை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ராகிங் பண்ணி அவனுக்கு இருட்டுனா பயம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா டிப்ரெஷன் ஆயிடுவான், கத்துவான். அது ஒரு கட்டத்துல ஸ்டேஜுக்கு போயிட்டு அவன் மூச்சு முட்டி செத்தே போயிடுவான். இதுக்கு அந்த ட்வின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தான் காரணம். இத வந்து பழி வாங்குறான். யார் அந்த பழி வாங்குறாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா அவருதான் இந்த படத்தோட ஹீரோ. இந்த அந்த ஃபேஸ் கட் வந்து யார் அந்த பழி வாங்குறான்றத லாஸ்ட்ல தான் காட்டுறாங்க. ஒரு படத்துல வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியதே அந்த சஸ்பென்ஸை உடைக்காம அடுத்த கட்டம் யாரு அடுத்த கட்டம் யாருன்னு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட கொண்டு போவாங்க பாத்தீங்களா. எஸ், எனக்கு வந்து ராட்சசன் படத்துக்கு அதுக்கு அப்புறம் இந்த 11 மூவி தான் ரொம்ப சூப்பராவே இருந்தது. இந்த மூவியே பாத்தீங்கன்னா இதுல வந்து திலீப் பண்ணியிருக்காரு. நம்ம வத்திக்குச்சி படத்துல பண்ணியிருக்காரு பாத்தீங்களா. எஸ், அவர் வந்து இதுல வந்து இன்ஸ்பெக்டரா பண்ணியிருக்காரு. அவரும் கூட மடு தேடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து சஸ்பென்ஸ் தான் இருக்கும். என்னன்னு பார்த்தா ஒரு இடத்துல டெட் பாடியை எரிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அது யாருன்னு தெரியாது. அவங்கள பத்தி எந்த ஸ்டேஷன்லயும் வந்து கம்ப்ளைண்டும் ஃபைல் ஆயிருக்காது. அவங்க யாரு என்ன எந்த ஊரை சேர்ந்தவங்க எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு க்ளூவே இல்லாம பிளாங்கா தான் இருக்கும். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 டெட் பாடிஸ் கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சிட்ட பிறகுதான் நம்ம படத்தோட ஹீரோவே என்டர் ஆகுறாரு. நவீன் சந்திரா, ரியா ஹரி. நவீன் சந்திரா இந்த அவரு ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் காட்டினவனே நம்ம தெரிஞ்சுட்டோம். ஓகே, இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ, இவரு தான் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறாரு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் உள்ள டிராவல் ஆகுறோம். சோ ஒவ்வொரு பாடியா வந்து எரிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. ஒரு கட்டத்துல யாரு என்னன்னு பார்த்தா இவங்க எரிச்சவங்க எல்லாமே ட்வின் பிரதர்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சோ ஒருத்தவங்களை எரிச்சு கொண்டுட்டதால அவங்கள மாதிரி இன்னொருத்தவங்க வந்து அதே பிளேஸ்ல தான் இருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. தென் இந்த ராட்சசன் படத்துல வந்து அந்த ஒயிட் லேடி மாதிரி காட்டுவாங்க. மோர் தென் 2க்குமே வந்து சிங்க் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து அந்த நெகட்டிவ் பர்சனை வந்து முகம் தெரியாத அந்த பர்சன் வந்து கோணியில போட்டு ஒரு அழகா சூப்பரா காமிச்சிருக்காங்க. அந்த பர்சன் வரும்போதெல்லாம் அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த த்ரில்லர் கொலைங்கள்ல இந்த ட்விஸ்ட் கொலையிலேயே வந்து இந்த ட்வின் கொலை தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல வந்து ரித்விகா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ரொம்ப அழகான கேரக்டர் இந்த படத்து மூலியமா அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அந்த ட்வின் சிஸ்டர்லயே பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணிட்ட பிறகு இந்த பொண்ணு அவங்க கொடுக்குற எக்ஸ்பெக்டேஷனு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து படத்துக்கு இன்னும் பலம் சேர்க்குதுன்னு தான் சொல்லியிருக்கலாம். ஸ்பெஷலி மியூசிக், அதை சொல்ல மறந்துட்ட பாருங்க. டி இமான் சார் வந்து எப்பவுமே எல்லா படத்துக்குமே வந்து ஒரே காதல் அப்படியே கண்ண மூடி மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கிற மாதிரி தான் அவர் எப்பவுமே மியூசிக் போடுவாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு த்ரில்லர் மூவிக்கு ரொம்ப அழகா வந்து மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் தான். சோ இந்த மியூசிக் எல்லாமே வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது அப்பா அவ்வளவு சூப்பரா இருக்கு. சரி, நம்ம கதைக்குள்ள போயிடலாம்.
சோ நம்ம நவீன் சந்திரா வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன இடத்துல க்ளூ கிடைக்குது. அதாவது அந்த டெட் பாடிக்கு கால்ல அந்த ஆபரேஷன் பண்ணும்போது வைப்பாங்கல்ல, அந்த சிப் கிடைக்குது. இத வச்சு தேட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு க்ளூ கிடைக்காம இருக்கு. தேடிட்டே இருக்கும்போது அவரோட டைவர்ஷன் வந்து ஹீரோயின் மேல போகுது. ஹீரோயின் ஒன் ஆஃப் த கோ ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு, ரியா ஹரி. சோ அவங்களும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒயிட் லகான் கோழி மாதிரி இருந்தாலும் ஓகே, ஹீரோயின் சொல்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. சரி, அவங்களும் வந்து அந்த 11 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு ஸ்கூல்ல இருக்க அந்த 11 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த லாஸ்ட் கொலை பண்ண போற அந்த ஹீரோயினே அவங்கதான். அவங்களும் ட்வின் பிரதர்ஸ். சோ இந்த மாதிரி கொலையெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டே வரும்போது லாஸ்டா யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட டைவர்ஷனும் வந்து நம்ம வத்திக்குச்சி ஹீரோ மேல போயிடுச்சு. இப்ப வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து படத்தோட முடியிற ஸ்டேஜ் வரும்போதும் அந்த ஹீரோயின் வந்து ஒன் சைடா ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினும் அடிக்கடிக்கு சீக்கிரட்டா என்னவோ பேசுற மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த சீரியல் கில்லர் அந்த பொண்ணா இருக்குமா, இல்ல எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி அந்த வத்திக்குச்சி ஹீரோ நம்ம நவீன் அவரா இருக்குமா, திலீபன் அவரா இருக்குமா, இல்ல ரெண்டு பேருமே இல்லாம இன்னும் 2 3 பேரு இதுல வந்து ட்விஸ்டா இருக்கிறாங்க. ஒருவேளை ரித்விகாவே இருக்குமா, அவளே வந்து அவங்க தங்கச்சியை வந்து கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி பேசுற மாதிரி இருக்குமா, பல கோணங்கள்ல போயிட்டு இருக்கு. இன் பிட்வீன் இதுக்கு இடையில ஒரு க்ளூவா வந்து மாட்டுறாங்க நம்ம அபிராமி வந்து அந்த காலத்துல இந்த டீச்சரா இருந்தாலும் இந்த ஸ்டோரி சீரியல் கில்லர் வந்து எந்த மாதிரி வந்தா அது எப்படி ஆரம்பிச்சான்றது ரொம்ப அழகா வந்து அந்த ஸ்டோரிய வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல நார்மலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கும்போது ஒரு ஸ்கூலே வந்து ட்வின் ஸ்கூலு அப்படின்றது ஒரு வித்தியாசமான விஷயம் தான். அந்த ட்வின் ஸ்கூல்ல ட்வின் பிரதர்ஸ் 2 பேர்ல ஒருத்தனை வந்து ராகிங் பண்ணியே சாவடிச்சிருக்காங்க. அத வந்து ரிவெஞ்ச் எடுத்துதான் எல்லாருமே அந்த வந்து வலிய வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த கிளாஸ்ல எத்தனை ட்வின்ஸ் இருந்தாங்களோ அவங்கள ஒருத்தங்களை கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது யாரு? அது அந்த தம்பியோட அண்ணன் செத்து போனாங்க பாத்தீங்களா, அவன் யாரு, எப்படி இவ்வளவு நாள் கழிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு அவங்கள எல்லாம் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கொலை பண்ணா, இத வந்து நம்ம போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்து எது வரைக்கும் கொண்டு போனாங்கன்றது தாங்க கதை. கண்டிப்பா இந்த படம் வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கும். ரொம்ப சூப்பரா இருந்தது. மறக்காம நீங்களும் தியேட்டர்ல போய் பாருங்க. டீமான் மியூசிக்கும் சரி, டைரக்ஷனும் சரி, வேற லெவல். சூப்பர்.